அண்ணா காலேஜ் பொண்ணுங்க போடுற மாதிரி ஸ்டைலான வாட்ச் கொடுங்கண்ணா. சார் இந்த வாட்ச் ஓகேவா? நல்லா இருக்குல்ல இந்த வாட்ச்சு? இது அவளுக்கு பிடிக்கும்ல? அப்படியே ஒரு இம்பார்ட்டன்ட் கால் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி பேசிட்டோம். ஓகே. நான் பேக் பண்ணியாச்சேண்ணா? பண்ணியாச்சு சார். தேங்க்ஸ்ண்ணா. மச்சான் அவளுக்காக இவ்வளோ பண்ணுற. இப்போதான் அவனுக்கு கேன்டீன் பண்ணுவோம் அவ்வளோதானே. வா போகலாம். மச்சான் புதுசாக மெனுலாம் ஆட் பண்ணியிருக்காங்க போல. மச்சான் உன் ஆளுக்கு என்ன கலரில் பிடிக்கும்? கோல்ட் கலர் பிடிக்கணும். ஏன்? ஓ அதான் கோல்டன் கலர் வாட்ச் வாங்கியிருக்கியா? சரிடா மச்சான் பாய். பைடா பாய். பகல்லே கரண்ட் கட் பண்ணுறாங்க. சரி கவின் ரூம் போவோம். என்ன கவின், சிஎஸ்கே தோத்துருச்சாமா? அவனுங்க அப்படியே தான்டா ஆடுறானுங்க. என்ன பண்ணுறது, தோனி இருந்து கூட ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. தோனி தான் அடிச்சிடுறான். கரண்ட் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சரி பாருங்க. மாமா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் அவுந்துச்சு, மாமா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் அவுந்துச்சு. கவின் ஒரே நிமிஷம் ரூம் வாடா. இல்லை மச்சான் என்னாச்சு? டே என்னோட வாட்ச் காணோம்டா, கொஞ்சம் சீக்கிரமாக ரூம் வாடா. சரி மச்சான் என்னடாச்சு? டே வாட்ச் அங்கே வச்சுருந்தேன்டா, வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போனேன், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி நான் அப்படியே ரூம் பக்கம் வந்தேன், கரண்ட் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரூம் பக்கம் வந்து வரேன், வாட்சு காணோம்டா. மச்சான் காஸ்ட்லி வாட்ச் டாடி. சரிடா ஒரு மீட்டிங் போட்டு கேட்டுப்போம். பாலாஜி ஒரே நிமிஷம் டிவியால் வரியா? எதுக்குடா? பாய்ஸ் ஒன்றும் இல்லை, என்னோடய ரூம்குள்ளே யாராவது போகிறத பார்த்தீங்களா? ஏன்னா என் வாட்ச் ஒன்று காணோம். பிரத்திக்கு உன் ரூம்குள்ளே பிளாக் ட்ரெஸ் போட்டு போகிறத ஒருத்தனை பார்த்தேன்டா. பிளாக் ட்ரெஸ்ஸா? டே நீ அவன் ரூமை தேடு, நான் இவன் ரூமை தேடுறேன்.
இது உன்னோட வாட்ச் பாக்ஸா? ஆமாண்டா. என்ன பாக்ஸ்குள்ளே வாட்சை காணோம்? காணுமா? திரும்பி டிவி வால் போகலாம். ஏன்டா வாட்ச் பாக்ஸ் மட்டும் இருக்கு, வாட்சை காணோம்? சாயந்தரம் கேஃபிட்டோரியா நீங்கள் வாட்ச் பற்றி பேசுனதை நான் கேட்டேன். பொறுப்பே இல்லாமல் வாட்சை டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டேன். அதான் அலைக்கா தூக்கிட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன், யாரும் இல்லாத டைமில். நான் வாட்சை என் கபோர்டில் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு இன்னமும் ராபின் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவன் தான் ரூமில் லாஸ்ட்டாக தூங்கிட்டு இருந்தான். ராபின் எங்க? நாங்கள் படம் பார்க்கும்போது கூட நீ வந்து கூப்பிட்டியடா, அப்போ போனவன் தான். அதுக்கப்புறம் எனக்கு எங்கேன்னு தெரியல. அவன் போகிறது யாராவது பார்த்தீங்களா? அவன் அவசரமாக ஸ்டெப்ஸில் போடுறத பார்த்தேன். கீழே போனால் எப்படி மேலே வந்து தானே ஆகணும்? கவின், நீ ஸ்டெப்ஸ் முன்னாடி வெயிட் பண்ணு, நான் லிஃப்ட் முன்னாடி வெயிட் பண்ணுறேன். வாட்சிங்க. என்ன வாட்ச்? இந்த பாரு, பாலாஜி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். சொல்லு, வாட்சிங்க. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டோமோ? அன்றைக்கி சைஃப் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு தான் நினச்சான். ஆனால் நான் தூங்கலை. அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி அவன் உள்ளே என்ன தான் வச்சுருந்தான் நானும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருந்தேன். லாக்கரை திறந்து பார்த்தா உள்ளே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸில் ஒரு கோல்டு வாட்ச் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நமக்கு வேட்டை தான் சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போனேன். அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி நானும் ட்ராயர்கிட்ட போனேன். அப்பன்னு பார்த்து தான் பாலா வந்தான். டேய், என்னடா பண்ணுற? சரி வா, படம் பார்க்கலாம். போகலான்டா. நான் அந்த வாட்சை லாண்ட்ரி பேக்கில் போட்டுட்டு போயிட்டேன். நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நீ வந்த. உன்னை பார்த்த பிறகு தான் அந்த வாட்ச் ஞாபகம் வந்துச்சு. அந்த ரூமில் விட்டு போன வாட்சை நான் தேடுறதுக்காக வந்தேன். ஆனால் அப்போ தான் அங்கே எனக்கு ஒரு ஷாக் இருந்தது. அங்கே லாண்ட்ரி பேக்கே இல்லை. அதுக்கப்புறம் நான் எட்வர்டுக்கு கால் பண்ணேன். டேய் எட்வர்ட், நீ என்னோட லாண்ட்ரி பேக் எடுத்த? மச்சான், உன்ட்ட சொல்ல வந்துட்டேன்டா. அந்த லாண்ட்ரி பேக் நான் எப்போ எடுத்து கீழே வச்சிட்டேன். டேய் மச்சான், சூப்பர் ராய். எப்பவும் பண்ணாதே இப்போ பண்ணியிருக்கடா. அதுக்கப்புறம் எட்வர்ட் சொன்னதை கேட்டு நான் லாண்ட்ரி பேக் எடுக்க கீழே போனேன். கீழே போய் பார்த்தேன், அங்கேயும் லாண்ட்ரி பேக்கை காணோம். லாண்ட்ரி பேக் நம்பர் தானே? இரு, நான் தரேன். ஹலோ, நான் ராபின் பேசுகிறேண்ணா. நான் கீழே வச்சுருந்த லாண்ட்ரி பேக்கில் ஏதாவது வாட்ச் பார்த்தீங்களா? தம்பி, அப்படியே இல்லையேப்பா. அண்ணா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கண்ணா. எதுவும் இல்லையா? நான் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணா. இருக்கா? தம்பி, நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்படி எதுவும் இல்லையே. டே ஃபோன் ஒன்னோடதுரா. பாய்ஸ், மீட்டிங் முடிஞ்சுச்சு.
கவின் மீட்டிங் முடிஞ்சிச்சு, டிவி ஆல்வா. மச்சான் வாட்ச் ஹாஸ்டலில் தான்டா இருக்கும், ஃபீல் பண்ணாதடா. கரண்ட் மட்டும் போகாமல் இருந்திருந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு வாட்சை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. வாட்செல்லாம் எவன்டா எடுக்க போகிறான்? அந்த வாட்சோட வேல்யூ என்ன தெரியுமா உனக்கு? அவளுக்காக ஆசையே வாங்கினேன்டா. டென்ஷன் பண்ணாத, என்னை தனியாக விடு. சரி விட்றா, கிடச்சிரும். டேய் பிரதீக் வாட்ச் கிடச்சிச்சு பாடுறா. உன் வாட்சான்னு பாரு. ஏய் ஆமாண்டா, எப்படா எங்கே கிடச்சிது உனக்கு? அதாவது அப்போ டைம் ஒரு 6 மணி இருக்கும். டேவிட்னு ஒரு சீனியர் ராபின் லாண்ட்ரி பேக்கில் வாட்ச் காணும் தானே சொன்னான். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னா, சிசிடிவி ஃபோட்டேஜில் டேவிட் நல்லா மாட்டிக்கிட்டார். பார்க்க அப்பா மாதிரி இருந்தாலும் அவன் தான் வாட்சை திருடினான். மச்சான் சூப்பரா மச்சான், தேங்க்ஸ்டா. ஹலோ, எங்கே இருக்கேன்? சரி வா வா. ஏய் நீ எப்போ வந்த? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. உனக்காக சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கண்ணை மூடு. வாட்ச் தானே வாங்கியிருக்க? உனக்கு எப்படி தெரியும்? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசிட்டு இருந்தியே. ஓ, அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஆமாம். பிடிச்சிருக்கான்னு பாரு. ம். என்ன இந்த வாட்ச் ஓடவே இல்லை? ஓடவே இல்லையா? ஏய் இது நான் வாங்கின வாட்சே இல்லையே. டூப்ளிகேட் இங்கே இருக்குன்னா எதிர்பார்க்கல வாட்சை நான் தான் எடுத்திருப்பேன்னு. சொல்கிறா. சரி நான் வரேன். அவன் ஏதாவது பண்ணி ஆகணும்டா. என்ன பண்ணணும் மச்சான்? என் ஆளு கிஃப்ட் பண்ணுறதுக்கு அவன் என்னையே வாட்ச் வாங்க கூப்பிட்றான்டா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம்? நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அன்றைக்கி சிசிடிவி தேடி தான் வார்டர் ரூமுக்கு போனேன். ஆனால் அங்கே பார்த்தா வாட்ச் இருந்துச்சு. அந்த வாட்சை எடுத்துகிட்டு என் சிசிடிவி ஃபோட்டேஜை டெலீட் பண்ணிட்டேன். கடையில் வாங்க டூப்ளிகேட் வாட்சை எடுத்துகிட்டு போய் பிரதீக்கோட வாட்ச்னே நம்ப வச்சேன். அப்புறம் டேவிட் எல்லாரும் கெட்டவன் தானே நினச்சிட்டு இருக்கீங்க. சார் நான் உள்ளே வரலாமா? வாங்க தம்பி. சார் இந்த வாட்சை ஒருத்தர் கீழே விட்டுட்டு போயிட்டான். சார் இந்த வாட்சை ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோரில் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது? இந்த வாட்சை இங்கே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்க. ஏன்டா அது அம்மா துண்டு வாட்சுக்கு இப்பேற்பட்ட ஹாஸ்டல் வேணும் உனக்கு தேவையா? இந்த ஹாஸ்டலே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 5 நயா பைசா தேராத உன் வாட்சுக்கு என் 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுற பார்த்தியா? போடா டே, போடா தம்பி, போடா போடா. அந்த டூப்ளிகேட் வாட்ச் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? நான் இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் வாட்ச் இருக்கா? பரவாயில்லண்ணா, இதே மாதிரி இருக்குது.
இது பேக் பண்ணாதீங்க, கையில் எடுத்துக்கிறேன். டேவிட், சைஃப், ராபின். அந்த வாட்ச் அடையிறதுக்காக நான் தான் இவங்க 3 பேர்த்தையும் மேனிபுலேட் பண்ணேன். இதுதான் என்னுடைய கதை.